அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பொடிசாக நறுக்கிய வெண்டைக்காய், மிளகாய்த்தூள், கடல மாவு, அரிசி மாவு, பூண்டு, பெருஞ்சீரகம், காயப்பொடி, மல்லி இலை. வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சிக்குவோம். எப்படின்னு கடல மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோதோ அப்படி போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். காயத்தூள், பெருஞ்சீரகத்தை கையால் இப்படி நசுக்கி இதில் போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைன்னா விட்டுக்கலாம், ஏன்னா வெண்டைக்காயிலேருந்து வரும். அதனால் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்குவோம். தேவையான அளவு உப்பு. நான் வெண்டைக்காய் கொஞ்சம் வெட்டி இதில் காய வச்சதுனால லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். நீங்கள் உடனே வெட்டினீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, பிசைஞ்சு பார்த்துட்டு தான் ஊற்றணும். இது கொஞ்சம் வெண்டைக்காய் காஞ்சி எடுத்துருக்கிறதுனால லைட்டாக 2 சொட்டு தெளித்து பிசைகிறேன். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு நல்ல வெண்டைக்காய் இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நல்லா எண்ணெயை காய வச்சு போட்டுறணும். ஏன்னா ரொம்ப பிசைஞ்சால் பிசு பிசுன்னு ஆயிரும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி போட வேண்டியது. எண்ணெய் காய வச்சு உடனே நம்ம போட்டுறணும், இல்லைன்னா பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். வெண்டைக்காய் வெந்துருச்சு, எடுக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. இனி அடிக்கடி போடலாம் வீடியோ. வெண்டைக்காய் வெந்து சொரசொரப்பு நல்லா அடங்கிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு பாக்கி எல்லா வெண்டைக்காயும் போட்டு எடுத்துக்கலாம். முறுமுறுப்பான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு லெமன் ஜூஸ் ஒரு 2 சொட்டு ஊற்றிக்கிங்க தேவைன்னா. ஆனால் தண்ணி ஊற்றும் போது பார்த்து கவனமாக ஊற்றுங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இதே போல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.